திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார், ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றியிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக் கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். 1 மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும். புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக திருநீர் பூசுவதும் இல்லை. அப்படி பூசியிருந்தால் அது எனக்கு ஏற்புடையதில்லை என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. அதை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கமும் கிடையாது. என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்னை அழைத்து எனக்கு சிறப்பு செய்கிற போது அவர்களின் உணர்வை மதிப்பது என்னுடைய கடமை என்கிற பண்பு இயல்பாகவே என்னிடத்தில் உண்டு. ஆனால் சங்கிகள் இன்றைக்கு நம்மை குறிவைத்து நமக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிற அரசியலை நாம் இங்கே பார்க்கிறோம்.